இந்த இனிமையான நேரத்தில் இணையதளத்து பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய பகுதியில் என்ன விஷயம்னா, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு சிலருக்கெல்லாம் என்ன ஆகுது, அப்பாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை. இப்படி எடுத்த உடனே ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு போய் ஒரு சோதிடத்தில் யார்கிட்டனா கேட்குறாங்கன்னா, குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால் தகப்பனை வாட்டுவதற்கும் தாயை வாட்டுவதற்கும் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் மேலே போனோம்னா, குழந்தை பிறந்த நேரம்தான் அப்பா இல்லாமல் போட்டார், அம்மாவுக்கு ஆபத்தாயிடுச்சு. பெருமளவில் அப்பாவை தான் இதில் குறிப்பிடுவாங்க. அப்பா காலமாயிட்டார், அப்பாவுக்கு பிரச்சனையாகி போச்சு, விபத்து ஏற்பட்டு போச்சு, குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. அந்த நேரம் உண்மையா பொய்யா, அல்லது இப்படி ஒன்று இருக்கிறதா? நிறைய பேருக்கு இருக்கிறதுன்னு ஏற்றுக்கிட்டாலும் கூட இது விஞ்ஞானத்தை தழுவியும் பகுத்தறிவை தழுவியும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு குழந்தை பிறந்ததற்கும் தகப்பன் மரணமடைவதற்கும் அல்லது தகப்பன் நொந்து போவதற்கும் தகப்பன் நோய்வாய்ப்படுவதற்கும் அல்லது தகப்பன் பெரும் இழப்புகளை ஏற்பட்டு வருவதற்கும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குழுவி இன்றளவில் நிறைய பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோதிடத்தில் இதை பற்றி உண்மையாக விஷயம் இருக்கா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது அப்படியே இருக்குமே ஆனால் அதற்கென்ன விமோசனமாக செய்யலாம் என்பது தாங்க விஷயம். இந்த பகுதியில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது. பாருங்கள், ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, தகப்பனுக்கு தோஷம் தரும் பிள்ளையின் பிறந்த நேரத்து ஜாதகம் பிள்ளையின் ஜாதகம் அப்படி வச்சுக்குவோம். தாய்க்கு பிரச்சனைகளை கொடுக்கும், தோஷத்தை கொடுக்கும் குழந்தையின் பிறந்த நேரம் பிறந்த கிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஏன் வருதுங்கிற கேள்விக்குரிய வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் இருப்பது உண்மையாக இருக்கட்டும், இது ஏன் வருகிறது என்பது தான் இப்போ பகுத்தறிந்து ஆராய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அப்பா நல்ல பிள்ளைகளை வளர்த்திருப்பார். அவருடைய கடமைகளை அவரால் முடிந்தவரை அந்த பிள்ளைக்கு செய்திருப்பார். செல்வந்தனாக இருந்தால் செல்வத்தை உருவாக்கி கொடுப்பது, நடுநிலையில் இருந்தால் அவருக்கேற்ப அந்த குழந்தையை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குவது, தாழ்நிலையில் இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டாலும் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று படிக்க வைப்பது. இப்படிப்பட்ட தகப்பனை பிள்ளையாகப்பட்டவர் வளரும் காலத்திலே பரிதவிக்க விடுவது, அவரால் இயல்பாக முடியாத நேரத்தில் அவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் எதுவும் செய்யாமல் அவரை துன்பப்படுத்துவது, அதே நேரத்தில் மரணத் தருவாயிலும் கூட அவருக்கு எதுவும் செய்யாமல் இருந்தால், ஒரு சில குடும்பங்களில் அப்பங்காரன் எனக்கு என்னையா செஞ்சான், துரோகம் பண்ணிட்டு போனாயா அப்படின்னு சொல்கிற மகன் பிள்ளைகளும் உண்டு இல்லையா? பொதுவாக தகப்பனை யார் ஒருவர் தன் வயதான காலத்தில் பரிதவிக்க விட்டும் துன்பத்தில் ஆழ்படுத்தியும் வாழ்கின்றார்களோ, அவருக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், யார் அந்த பிள்ளையாக இருந்து துன்புறுத்தினாரோ அவருக்கு பிறக்கும் பிள்ளைகள், அதிலையும் குறிப்பாக பெண் பிள்ளைகள், நான் சொல்கிறது ஜோதிட ரீதியாக பெண் பிள்ளைகள், அதன் பிறகு ஆண் பிள்ளைகள், அப்படி பிறக்கும் பொழுது இந்த அப்பா என்ற கிரகம் சூரியன் என்பதையும், இந்த அப்பா என்ற கிரகம் ஜாதகத்தில் 9வது பாவம், அதாவது 9வது இடம், 9வது வீடு என்று சொல்வார்கள். அந்த 9வது வீடு தகப்பனை குறிக்கின்ற ஸ்தானமாகும். அதே நேரத்தில் அந்த தகப்பனுக்குடைய கிரகம் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அந்த மாதிரி பெற்ற தந்தையை யார் ஒருவர் சரியாக கவனியறியாத அந்த ஆத்மாவும் ஆண்டி துடித்து மரணமடைந்தாலோ, துன்பப்பட்டு மரணமடைந்தாலோ, வேதனையில் எங்கு சென்றாலும் அந்த அவருக்கு பிறக்கின்ற ஜாதகத்தில் வருகின்ற குழந்தைக்கு அந்த ஜாதகத்தில் சூரியன் கெட்டுவிட்டாலோ, அல்லது சூரியன் பலமிழந்தாலோ, அல்லது சூரியன் நீச்சப்பட்டாலோ, அல்லது சூரியன் 6, 8, 12 இருந்தாலோ, அல்லது சூரியன் பாபர்களால் பார்க்கப்பட்டாலோ, 9ஆம் வீட்டிலே சனி, ராகு, கேது என்ற கிரகங்கள் வீற்றிருந்தாலோ, அந்த கிரகங்கள் சூரியனோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ அவர்களுக்குத்தான் பிறந்த குழந்தையின் வாயிலாக பெற்றோருக்கு, தகப்பனாருக்கு சாப தோஷங்களை ஏற்படுத்தி விடும்.
அப்போது மரணம் என்கிறது எங்கே வருது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தகப்பனுடைய ஜாதகத்திலே 9ஆம் வீட்டில் சனி, ராகு, கேது என்ற கிரகங்கள் கெட்டுப்போய் அந்த திசை நடக்குமே ஆனால் இந்த குழந்தையின் பிறப்பின் வாயிலாகத்தான் அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்பது ஜோதிடத்தில் ஒரு சிறு ஆய்வில் உள்ள கணிதம்தான். இது கலறிக்கொண்டே போனால் நிறைய விஷயத்தை சொல்லலாம். அதற்கு பொறுமையும் இல்லை, சொல்கிறதும் பெருசாக போயிடும். பொதுவான கருத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்போது அப்பாவுக்கு தோஷம் எப்படி வருகிறது என்பதை முன் நான் குறிப்பிட்ட விஷயங்களை மனதில் பதிய வைத்தீர்கள் என்றால் வரும் சந்ததியர்கள் அந்த தப்பை செய்துவிட மாட்டீர்கள். அப்படி செய்யும் பட்சம் இந்தந்த சூரியன், 9ஆம் வீடு, சனி, ராகு, கேது என்ற கிரகங்கள் உனக்கு நடக்குமேயானால் உனக்கு பிறக்கின்ற குழந்தையால் உனக்கு பிரச்சனை வரும் என்பதை சற்று வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஜோதிட குறிப்போடு உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். பொதுவான கருத்து நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி சாமி ஜோதிடத்தில் இப்படி சொல்கிறாங்க, இது உண்மையா சாமி? எனக்கு பயமாக இருக்குது. உண்மையிலே இந்த குழந்தை பெரிய பையன் பிறந்ததுலேருந்து, சின்ன பையன் பிறந்ததுலேருந்து, பெரிய பெண் பிறந்ததுலேருந்து, சின்ன பெண் பிறந்ததுலேருந்து இப்படி தான் சாமி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்களும் அதை யோசித்து பார்த்தா இப்படி தான் இருக்குது அப்படி என்று நிறைய கேள்வி கேட்டதின் பேராகலே இந்த பதிவு. இதுதான் என்ன சொல்லலாம், பித்ரு சாபம் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஆதவ தோஷம்னு சொல்கிறாங்க, கண்டிகா தோஷம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவோ இருக்குது. நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியாக சொல்லுகிறார்கள். பொதுவான கருத்து, தகப்பனார் எப்படி இருந்தாலும் அவர் மரண தருவாயில், வயதான தருவாயில் அவரை மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் குடும்பங்கள் பரம்பரையாக, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, பேரன், அது முதல்ல அப்பா, பிள்ளை, அப்புறம் பேரன், பவித்திரன் வழியாக பரம்பரையாக இந்த சாபங்கள் இல்லாமல் நம்மை பாதுகாக்கும். சாமி, இந்த சாபத்தை எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? சாபம் சரி 1000 பேர் 1000 சொல்கிறாங்களே, அது என்னன்னா, நீ எவ்வளோதான் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் உயர்வு என்பது வரவே வராது. நீ எவ்வளவுதான் உழைத்து பெரும் பொருளை ஈட்டினாலும் உன்னிடம் பெரும் பணம் தங்காது. நீ எவ்வளவுதான் பொன்பொருள் அணிகலன்கள் சேர்த்து வைத்தாலும் அது பெரிய அளவில் சென்று விடவே விடாது. எங்கு முயற்சி செய்தாலும் உயர்வு இருப்பதைப் போல தெரியுமே தவிர உயர்வை உன்னால் அடையவே முடியாது. நீ எதையெல்லாம் மற்றவர்களுக்கு உன் அறிவை கொடுக்கின்றாயோ அவர்களுக்கெல்லாம் பெரும் உயர்வு இருக்கும். ஆனால் உனக்கு அந்த உயர்வு வரவே வராது. மனபயம், மனதினுள் கஷ்டங்கள், ஏதோ ஒரு இனம் புரியாத பிரச்சனைகள், உடலால் நோய்கள், தேவையில்லாத சிந்தனைகள், வலப்பக்கமாக உறுப்புகள் பாதிப்பு, இது போன்ற நிலைகள் எல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த சாபம் இருக்கிறது. இப்போ எது ஒன்றாலும் முயற்சி பண்ணுவீங்க, வெளிநாடு போகலாம், வெளி ஊர் போகலாம், நம்ம இதை பண்ணால் பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க, ஓடுவீங்க, முதல்ல சக்ஸஸ் ஆகும், பணம் வரும், வீடு கட்டுவீங்க, அதே வச்சு இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுவீங்க, ஓடுவீங்க, கிட்ட போவீங்க, அதுக்காக பணத்தெல்லாம் செலவு போடுவீங்க, எல்லாம் இழந்து போகும். கடைசியில் வாங்கின வீடை விற்று கடனை கொடுத்துட்டு ஓடி வர நிலை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் காரணம் கூட இந்த தோஷம்தான். இந்த தோஷம் பரம்பரையாக தொடரக்கூடாது என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தொடரக்கூடாது, இது போல தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது சரி என்று நினைப்பவர்கள் இந்த பகுதியை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்க. அதற்கான பதிலை நான் சொல்லுகின்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடந்திருக்கும். அது என்னன்ற மொத்தத்தையும் ஆய்வு செய்து அதற்கான விமோச்சனத்துக்கான வழியை நான் சொன்னால் பல பேருக்கு பயன் இருக்குமே என்ற நோக்கத்தோடு தான் உங்களை கமெண்ட்ஸில் நான் எழுதச் சொன்னேன். எழுதுங்க, இதற்கான விளக்கத்தை அதில் பார்க்கலாம். வளமெல்லாம் உயர்ந்து காணட்டும். இதற்கு மாறா சந்திரனை பற்றி நான் சொன்ன அம்மா, இப்போ சூரியனை வச்சு எதை சொன்னேனோ அதுக்கு மாற்றாக சந்திரனை வைத்து நீங்கள் யோசனை வைத்து கொண்டு அந்த சந்திரனை உற்று நோக்கலாம். இப்போ தாயை துன்புறுத்துறது, தாயை வேதனைப்படுறது. எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலை செய்வாங்க அம்மா, பையனை பெரிய லெவலில் படிக்க வைப்பாங்க. அவன் படித்து டிகிரி வாங்கிட்டு குடிச்சிக்கிட்டு அந்த தாயை எட்டி உதச்சிக்கிட்டு அடிச்சிட்டு இருப்பான் பாருங்கள். அவன் குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாத்துர்கா தோஷம் என்று வந்து அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனைன்னு
அது குடும்பமாக பெண்களை பிடிச்சி வாட்டி வதக்கி அவருக்கு கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டியால் நிம்மதி இருக்காது, பிரிய வைக்கும், தேவையில்லாத தொல்லைகள், கடைசி வரை அவனுக்கு எல்லாமே பிரச்சனையாக போகும். சூரியனுக்கு சொன்னதையெல்லாம் சந்திரனுக்கு வைத்து பார்த்தீர்கள் என்றால் அதுவும் சரியாக பொருந்தும், அது மாத்துர்க்கா தோஷம் என்று தெரிந்து கொண்டு கேள்வியை அனுப்புங்க, பதில் நான் சொல்லுகின்றேன், விமோச்சனம் சொல்லுகின்றேன். இன்னொரு பகுதி பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு. வெளிநாட்டில் வாழ்கின்ற பக்த கோடிகளுக்கெல்லாம் ஒரு அற்புத செய்தி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம் இணையதளத்தின் வாயிலாக நேர் அலைவரிசையில் உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி பேசும் தருணத்தில் இந்தியாவில் இருப்பவர்களும் அங்கே பங்கு கொண்டு அதிகமாக வந்ததினால் அவர்களுக்காக ஆத்ம சங்கமம் என்ற நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வாயிலாக செய்கின்றேன். உங்களை எல்லாம் கண்டு பேச முடியாது என்பதற்காகத்தான் இந்த இணையதளத்தின் வழியாக நேரலை வரிசையில் பேசுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது கீழே வருகின்ற மின்னஞ்சலிலே எங்களுடைய விலாசம், உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய தொலைபேசி எண், இதை பற்றி தெளிவாக அனுப்ப வேண்டும். உங்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுகின்றேன். விரைவில் வரும், எதிர்பார்க்கலாம். வணக்கம். வளர்ந்து நிற்கும் உடலோ எதை தருது?